வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு வளிமண்டல சுழற்சி மாலத்தீவு நிலை கொண்டுள்ளது. அதே வழியில் தமிழகம் தொடர்ந்து வட மாநிலங்களை இணைக்கும் விதமாக தாழ்வு சுழற்சிகள் நிலை கொண்டுள்ளது. அதே வழியில் வங்கக்கடலில் தொடர்ந்து உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடலில் இருந்து குமரிக்கடலுக்கு ஒரு நிகழ்வு வளிமண்டல சுழற்சி மே 5ஆம் தேதிக்கு பிறகு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு குமரிக்கடலுக்கு மேற்கே செல்லும் பொழுது காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து அந்த நிகழ்வு மாலத்தீவு அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி செல்லும் பொழுது தொடர்ந்து தமிழகத்தில் வருகிற நாட்களில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று மே மாதம் 2ஆம் தேதி தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் குறைவான மழை கிடைத்துள்ளது. ஆனால் உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைத்துள்ளது. இன்று சற்று மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. இன்று தெற்கு காற்று சற்று வேகமாக இருக்கும் என்பதால் இன்று சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை முதல் படிப்படியாக மே 4ஆம் தேதி முதல் படிப்படியாக மழைப்பொழிவு தமிழகத்தில் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே மாதம் 3ஆம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மேகம் சூழ்ந்து காணப்படும். ஆனால் காலை 8 மணிக்கு பிறகு படிப்படியாக மேகங்கள் கலைந்து இன்று பகல் நேரங்களில் வெயில் அதிகரித்து காணப்படும். இன்று அதிகபட்சம் வேலூரில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை மதுரையிலும் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது வெளியில் திருச்சி, திண்டுக்கல், மேலும் கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கும் வெயில் அதிகரித்து காணப்படும். கரூர் மாவட்டத்திலும் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்பது. மே 6ஆம் தேதி முதல் படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் மழை என்பது இன்று பெரும்பாலும் கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மாநிலங்களில் தெற்கு காற்று சற்று குறைவான வேகத்தில் வரும் என்பதால் இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு. நேற்று காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் கிழக்கு பகுதி மழை கிடைத்தது. இன்று மேற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கடலூர், தென்காசி, புளியங்குடி, சங்கரங்கோவில் சுற்று வட்டாரங்கள், சுரண்டை சுற்று வட்டாரங்களுக்குலாம் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் தென்காசி மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் நேற்றை விட இன்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். மாலை நேரத்தில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து கிடைக்கும் என்பதால் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கூடுதலான பரப்பிலும் பாலக்காட்டு, கணவாய், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள், பழனி சுற்று வட்டாரங்களுக்கு ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மழை மட்டுமே இன்று கிடைக்க வாய்ப்புகள். குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். அதுவே கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதியும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புகள். நீலகிரிக்கு இன்று ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த இடங்களுக்கும் அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு. இன்று மேலும் சற்று கூடுதலான பரப்பு என்பது கரூர், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு. அதுவழி தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை நேற்றை விட இன்று பரப்பில் சற்று குறைவான மழையை கிடைக்க வாய்ப்புள்ளது. பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏதாவது ஓரிரு இடங்களில் மட்டும் மழை கிடைக்கும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை ஏதாவது ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பு. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இன்று பெரும்பாலும் மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே கூடுதலான பரப்பு மழை கிடைக்க வாய்ப்பது. கோயம்புத்தூர் சுற்றியுள்ள இடங்களாக இருந்தாலும் சரி, தருமபுரி, கிருஷ்ணகிரியாக இருந்தாலும் சரி, இன்று சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நாளை மே 4ஆம் தேதி நாளை முதல் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. நாளை கடலோர மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி,
இந்த இடங்களுக்கு ஆங்காங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களை மழை கிடைக்கும். நாளை தெற்கு காற்று சற்று பலமாக தென் மாவட்டங்களுக்கு வீசும் என்பதால் குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். அதே வழியில் தென்காசி மாவட்டத்திலும் கிழக்கு பகுதி ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்கும். அது மேற்கு பகுதி தென்கிழக்கு தென்மேற்கிலிருந்து காற்று வடகிழக்காக சற்று வலுவாக பயணிக்கும் என்றால் மேற்கு பகுதி குறைவான பரப்பில் ஏதாவது ஒரு இடங்கள் மழை கிடைக்கலாம். ஆனால் கிழக்கு பகுதி ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்பு தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை. மேலும் வடக்கு செல்ல படிப்படியாக பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு. விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கான கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பு. அதேவேளை டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சீர்காழி, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மே 4ஆம் தேதி அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கூடுதலான பரப்பில் மழை கரூர், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், மேலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் நாளை மே 4ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவில் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 4ஆம் தேதி. இன்று 3ஆம் தேதி குறைவான பரப்பு இருந்தால் நாளை 4ஆம் தேதி கூடுதலான பரப்பில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 4ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு குறைவாகவும் வட மாவட்டங்கள் சில படிப்படியாக கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 4ஆம் தேதி. மே 5ஆம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் வாய்ப்பு. தென் மாவட்டங்களுக்கு சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். மே 5ஆம் தேதி. மே 6ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் மழை என்பது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லை மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். மே 6ஆம் தேதியிலிருந்து கடலோர மாவட்டங்களை ஒதுக்க வாய்ப்புள்ளது. தெற்கு காற்று பலமாக உள்ளே நுழையும் என்பதால் தெற்கிலிருந்து வட மேற்காக உள்ளே நுழையும் என்றால் கடலோர மாவட்டங்களுக்கு மீண்டும் குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லை மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றுலா மாவட்டங்கள், மேலும் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மே 6ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 6ஐ விட மே 7ஆம் தேதி மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் கூடுதலான மழைப்பொழிவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலிலிருந்து இலங்கை தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் குறுக்க வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு குமரிக்கடல் வந்த பிறகு ஒரு காற்று சுழற்சியாக மே 8ஆம் தேதி தீவிரமடையும். அதை காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து அந்த நிகழ்வு மேற்கு செல்ல மேலும் தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றால் மே 6ஐ விட 7ஆம் தேதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு. மே 8ஆம் தேதி மேலும் பரப்பில் அதிகரிக்கும். மே 9ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே மழை கிடைக்கும். அதிகாலை நேரத்தில் மீண்டும் மழைக்காலம் போல மழை இருக்க வாய்ப்புள்ளது. மே 9ஆம் தேதி மதியம் வந்துவிட்டால் உள் மாவட்டங்கள் முழுவதுமே மழை கிடைக்கும். தமிழகம் முழுவதுமே மழை கிடைக்கும். மே 9ஆம் தேதி. மே 10ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும். மதியத்திற்கு பிறகு உள் மாவட்டங்கள் முழுவதும் மழை கிடைக்கும். மே 9, 10, 11 3 நாட்கள் தமிழகத்தில் ஒரு மழை வானிலையாக இருக்க வாய்ப்பது. மே 12ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, தென் மாவட்டங்கள், கர்நாடக எல்லை மாவட்டங்களுக்கு மட்டுமே தொடர்ந்து மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, மேலும் தென்மேற்கு வங்கக்கடலில் அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மழை பெய்வதற்கு முன்னதாகவும் மழை பெய்யும் பொழுதும் காற்றின் வேகம் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. 40 முதல் 45 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று வலுவாக இருக்கும். மழை பெய்யும் பொழுதும் பெய்வதற்கு முன்னதாகவும் மழை பெய்ந்து ஓய்ந்த பிறகு அமைதியான சூழலாக இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கணவாய் பகுதியிலும் வரும் நாட்கள் படிப்படியாக காற்றின் வேகம் தொடர்ந்து இருக்க வாய்ப்புள்ளது. மதியம் வந்துவிட்டாலே லேசான காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.